மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஒருத்தன் தவறு பண்ணதை விட அவன் பண்ணாததை நான் பண்ணலை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது இன்னும் ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன். இப்போ சொசைட்டியில் உண்மையை பேசுகிறவங்க ரொம்ப கம்மி. ஆனால் பொய்யை நம்ப வைக்கிறதுக்கு ஆக்டிங் பண்ணுறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க இல்லையா? சில பேர் கண் முன்னாடியே தவறு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் கேட்டால் நான் இல்லை, நான் அப்படி பண்ணவே இல்லை, நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்கவே இல்லைன்னு நம்ம மேலேயே ஒரு பழி போட்டு நம்மளே ஒரு கில்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி மனுஷங்களுடைய விவாதம் பண்ணுறது கண்டிப்பாக நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்காது. அது நம்ம மனசையும் நேரத்தையும் நம்மளுடைய அமைதியும் எடுத்துரும். இன்னைக்கு நம்ம பேச போகிறது பொய்யா, அதாவது பொய்யா பேசுகிறாங்க இல்லையா, அவங்களுடைய பற்றின ஒரு 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 கான்வர்சேஷன் நம்ம வச்சுக்கிட்டோன்னா அது நம்மளுடைய நேரத்துக்கு ஏற்படுற நஷ்டம்தான். ஒரு உண்மையான மனுஷன் தவறு செஞ்சா கண்டிப்பா ஒத்துப்பான். ஆனா ஒரு பொய்யான மனுஷன் நம்ம ஒரு நாள் மற்றவங்க முன்னாடி தோத்துறக்கூடாதுன்ட்டு அவனுக்கு உண்மை முக்கியம் கிடையாது, அவன் எப்படியாவது தப்பிச்சிடணுன்றது தான் அவனுக்கு முக்கியம். நீங்க எவ்வளவு எவிடன்ஸ் காமிச்சாலும் சரி, அவன் இன்னொரு பொய்ன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்க அமைதியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாலும் அவன் ஒரு டிராமா கிரியேட் பண்ணுவான். சில பேருக்கு ஆர்கியூமெண்ட்ன்றது உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை, அடுத்தவனை மென்டலி வீக் ஆக்கி அவனை டவுன் ஆக்கிட்டு அவனை ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி காட்டுறதான். இந்த அனுபவம் ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அனுபவம் எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டில் அன்னோன் பர்சன் கிட்ட, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம கொலீக்ஸ் கிட்ட அப்படி கூட வந்திருக்கலாம். ஒரு குடும்பத்தில் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிப்பார், அம்மா சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் ஒருத்த மட்டும் பாருங்களேன், அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருப்பான். நம்ம கேட்டோம்னா அவன் பல பொய் பேசுவான். ஏண்டா லேட்டாக வந்தானா அதுக்கு பொய் சொல்லுவான், வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே சுற்றிட்டே இருப்பான். ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு திரும்ப திரும்ப பொய் பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம ஏதாவது கேட்டால் நம்மக்கிட்ட பயங்கரமாக கத்துவான். ஃபோனில் யார்கிட்டயா பேசினா மறைப்பாங்க. ஒரு நாள் அந்த பொய்யெல்லாம் வீட்டுக்குள்ளே பெரிய பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். அப்போ கேட்டால் கூட அப்பவும் அவன் உண்மையை சொல்ல மாட்டான். அவன் டினை பண்ணிட்டு நம்மளை தான் போட்டு திட்டி நம்மளை தான் குற்றவாளி ஆக்கி அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணுவான். இந்த மனசு தான் இவன் நம்ம பேரண்ட்ஸ் எப்படியெல்லாம் பண்ணா நம்மளை இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களை எப்படி பண்ணோம்னா அவங்க நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறோம். நம்ம அவங்கள மாற்றிடலான்னு அவர் கணக்கில் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம், அவங்கள மாற்ற பார்ப்போம். பட் அவங்க சேஞ்சே ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையே கிடையாது. இப்போ சொசைட்டியில் கூட பார்த்தீங்கன்னா பொய்யா பேசுகிறவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. நம்மளே எவ்வளோ பேர் பார்க்குறோம்ல. ஆனால் உண்மையை பேசுகிறவங்க ப்ரூஃப் எடுத்துகிட்டு சுற்ற வேண்டியிருக்கு. இதுதான் இப்போத்த நம்முடைய உலகம். ஆஃபீஸில் ஒருத்தன் வேலை செய்யவே மாட்டான், ஆனால் பாஸ் முன்னாடி செம்ம ஆக்ட் பண்ணுவான். உண்மையாக வேலை செய்கிறவன் சைலண்டாக இருப்பான். ஃபைனலாக யாருக்கு கிரெடிட் போகுது? அந்த ஆக்டிங் போகிறது தான். ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட ஒருத்தவங்க பொய் சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆவாங்க. தேவை முடிஞ்சதை என்ன சொல்லுவாங்க, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு ரொம்ப அழகாக மாறி போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? தேவையில்லாமல் நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம், நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம், நம்ம சைடு நியாயத்தை நம்ம சொல்லி நம்மளுடைய இயலாமையில் அழக்கூட ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம ஒரு மாதிரி அழக்கூட ஆரம்பிச்சு ஒரு மன அழுத்தம் அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஆனால் பொய் பேசுகிறவன் எந்த ஒரு கில்ட்டுமே இல்லாமல் நார்மலாக நம்மளை கிராஸ் பண்ணி அவன் போய்கிட்டே இருப்பான் இல்லையா? ஒரு உண்மையான மனுஷனால ஒரு பொய் பேசுகிறவனோட எப்படி சொல்ல முடியாது, ஆர்கியூ பண்ணி ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா அவனுடைய வார்த்தைகளில் எப்போவுமே அவன் தோக்க மாட்டான். ஆனால் அவன் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பான். ஆனால் உண்மையாக இருக்கிறவங்க எப்படின்னா ஒவ்வொரு உறவுகளையும் மனசோடு பார்க்குறாங்க. அவங்களுக்கு ட்ரஸ்ட்டு முக்கியம் கிடையாது, அன்பு முக்கியம், நம்பிக்கை முக்கியம். ஆனால் பொய்யா வாழ்கிறவங்களுக்கு இது எதுவுமே ஒன்றுமே கிடையாது, முக்கியமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஆக்டிங் தான். அவங்க கண்ணீர் கூட ஃபேக்காக இருக்கலாம், அவங்க சிரிப்பு கூட ஜஸ்ட் அவங்க போட்டிருக்க ஒரு மாஸ்க் தான். நம்ம அவங்கள புரிய வைக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது சேவ் பண்ணணும், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு நம்ம மனசை உடைஞ்சா கூட பரவாயில்ல, நம்ம திரும்ப திரும்ப கீப் ஆன் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். சில சமயம் நம்மளோட ஃபோனில் இருக்க சார்ட்ஸை காமிச்சு இந்த பாரு இதான் ப்ரூஃப், நீ இப்படியெல்லாம் இல்லை அப்படி எப்படி நம்மளோட இன்னசென்ஸை நம்ம ப்ரூவ் பண்ண முயற்சிப்போம். ஆனால் பொய்யின்னு ஒருத்தன் அதை நம்மக்கிட்ட ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஏற்றுக்கவே மாட்டான். ஏன்னா அவன் தவிர ஒத்துக்கிட்டானா அவனோட ஃபேக் இமேஜ் உடஞ்சி போயிடும் இல்லையா? அதனால அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா? நம்மளே ஒரு வில்லன் ஆக்கி நம்மளை தான் பெரிய குற்றவாளி ஆக்கி நம்ம தான் அப்படின்னு சொல்லி ஓவராக நம்மளை ரியாக்ட் பண்ண வச்சு நம்மளையே நம்ம கான்ஃபிடென்ஸே அவன் உடைச்சிட்டு நம்ம தான் ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம ஒரு குற்றவாளியாக நம்மளை சந்தேகப்பட ஆரம்பிச்சோம். நம்ம மேலே தான் தப்புன்ற மாதிரி நமக்குள்ள ஒரு கில்ட்டை உண்டாக்கிடுவாங்க. இதுதான் இந்த பொய் பேசி ஏமாத்துறவங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. நம்ம ஒரு அன்னெசரியான ஒரு கில்ட்டை நமக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அந்த ஃபீல் நமக்கு அது ரொம்ப கொடுமையானது. உண்மையாக வாழ்ந்தும் நம்மளை தவறாக ஒரு ஃபீல் பண்ணுறோம் இல்லையா?
அது மற்றவங்களுக்கு புரியாது. சில விஷயங்களை நம்ம வெளியே சொல்ல முடியாம நம்ம மனசுக்குள்ளேயே உட்காந்து வேதனைப்பட்டுட்டு, எப்படி சொல்றது, படுத்துட்டு அப்படியே நம்ம அந்த சீலிங்கை பார்த்துட்டு வேதனைப்படும். பார்த்துருக்கீங்களா? நம்ம மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி வரும், நம்ம உண்மையா வாழ்ந்ததுக்கு இதுதான் நமக்கு கிடைச்ச பரிசா? அந்த நேரத்துல நம்மளே ஒரு இழந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா? சாப்பாடு கூட டேஸ்டா இருக்காது, ஒரு நம்மளுடைய சிரிப்பு கூட உண்மையா இருக்க முடியாது. ஏன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கும் இல்லையா? நம்ம எவ்வளவு நம்பணும் இல்ல, நம்ம எவ்வளவு நம்ம நம்பி ஒருத்தவங்க கிட்ட பேசணும். இப்படி பொய் பேசுறாங்களே, ஒரு பொய்யா நம்ம இவ்வளவு தைரியமா ஆர்கியூ பண்றானே, அவனுடைய குற்ற உணர்ச்சியே இல்லையே அப்படின்றது நம்ம மனசுக்குள்ள உடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஒன்னே ஒன்று மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, உண்மையான மனிதர்கள் சில நேரம் தோத்த மாதிரி தெரியும், ஆனா அவங்க தோக்கலை, அவங்க மனசு மட்டும்தான் டயர்டாக இருக்கும். ஒரு நாள் அதே உண்மை அவங்கள மறுபடியும் தலை நிமிர்ந்து வர வைக்கும். வாழ்க்கையில ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? எல்லாரையும் நம்மளால மாற்ற முடியாது. சில மனிதர்கள் உண்மையை கேட்கவே தயாரா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அவங்களுடைய ஈகோ தான் அவங்களுக்கு முக்கியம். ஏன்னா அவங்க பொய்யை நீங்க நிரூபிச்சிட்டிங்கன்னா அவங்க உண்மை மாறி போயிடுது இல்லையா? ஸோ அவங்களுக்கு நம்ம பேசுகிற உண்மைகள் இம்பார்ட்டன்ட் கிடையாது, எப்படி நம்ம தப்பிச்சு போகணும் அதுதான் அவங்க யோசிப்பாங்க. நீங்கள் எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் சரி, சிலர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்கள் மனசு சோர்ந்து போயிடும். முதல்ல நீங்கள் பொறுமையாக பேசுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கெஞ்ச ஆரம்பிச்சிருவீங்க, இறுதியில் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டையே நீங்கள் இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் பொய்யான மனிதர்களுடைய நீண்ட நாள் விவாதம் பண்ணுறவங்களுடைய கான்சிக்வன்சஸ். சில பேர் உங்களுடைய சைலன்ஸை வீக்னஸாக யூஸ் பண்ணிடுவாங்க, சில பேர் உங்களுடைய நல்ல மனசை மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க, சில பேர் உங்களை எமோஷ்னலி டிபெண்ட் பண்ண வச்சுட்டு பிறகு நம்மளை ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ண வச்சுட்டு அவங்க தள்ளி போயிடுவாங்க. இன்னொன்று ரொம்ப டேஞ்சரஸ் என்ன தெரியுமா? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளுடைய உண்மையவே ப்ரூவ் பண்ணணுன்ற வாழ்க்கைக்குள்ளே சிக்கிடுவோம். நம்ம சொல்ல வேண்டியது, ஐயோ நான் சொல்றது உண்மைங்க, தயவு செய்து ட்ரஸ்ட் பண்ணுங்கன்ட்டு நம்ம அதுக்காக பாடுபட ஆரம்பிச்சிடுவோம். நம்மளுடைய ட்ரீம்ஸ் மறைஞ்சு போயிடும், நம்மளுடைய சந்தோஷம், அதாவது நம்மளுடைய ஹாப்பினஸ் நம்ம விட்டுருவோம், நம்மளுடைய கான்ஃபிடென்ஸும் பிரேக் ஆகிடும். வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கூட நம்மளால நல்லா பேச முடியாது, தனியாக இருக்கிறது நம்ம விரும்புவோம். ஏன்னா நம்ம யாரை பார்த்தாலும் ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறத யோசிப்போம். ஏன் நான் மட்டும் இப்படி சஃபர் ஆகிறேன்ட்டு நமக்குள்ள கேள்வி கேட்டு அழ ஆரம்பிச்சிடும். அந்த கண்ணீரை கூட சில பேர் டிராமான்னு சொல்லிடுவாங்க. அதனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் வாழ்க்கையில மறந்துடாதீங்க, எல்லா போராட்டத்தையும் வெல்லணும், நம்ம ஜெயிக்கணுன்ற அவசரம் கிடையாது. சில ப்ராப்ளத்தை விட்டு விலகி நிற்கிறத விட நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் தான். ஏன்னா நம்மளுடைய மென்டல் பீஸ்ஃபுல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர் தொடர்ந்து போய் சொல்றானா அவங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காதீங்க. உண்மையை புரிஞ்சுக்கிறது தான் என்ன சொல்லுது, ஒரே ஒரு வார்த்தை போதும். புரிஞ்சுக்க விருப்பம் இல்லாதவனுக்கு 1000 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா கூட பிரயோஜனமே கிடையாது. நீங்க நல்லவங்க அப்படின்னு எல்லாருக்கும் ப்ரூவ்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களை உண்மையா நேசிக்கிற ஒரு உறவுக்கு தெரியும் இல்லையா, உங்க சைலன்ஸே அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனா யூஸ் பண்றவங்களுக்கு உங்க கண்ணீர் கூட ஆக்டிங் மாதிரி தான் தெரியும். ஸோ இனிமே ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க. சில மனிதர்கள் சில வார்த்தைகள் தேவையில்லை, டிஸ்டன்ஸ் தான் லெசன். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க சண்டை போடுறத விட நிறுத்திடுங்க. உண்மையை நிரூபிக்கிறதுக்கு நீங்க திரும்ப 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 நீங்க ஆர்கியூ பண்றதால உங்க மனசு தான் சோர்ந்து போயிடும். நான் அப்படி இல்லைங்க, நான் சொல்றது உண்மைதான் நீங்க சொல்ல வேண்டாம். உங்களுக்கு தெரியுமில்ல நீங்க உண்மையானவன் தான்ட்டு. நம்ம யாராவது நம்மளை நம்பணுன்றதுக்காகவே நம்ம டிக்னிட்டியை கூட சம்டைம்ஸ் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறோம் இல்லையா? அதுதான் வாழ்க்கையோட ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். உண்மையா இருந்தும் தவறானவங்களா நம்ம நிற்க வேண்டிய நிலைமை வருதா, அந்த பெயின் வெளியில யாருக்குமே தெரியாது, பட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இனிமே பொய்யாளிகிட்ட தொடர்ந்து வாழ்றதுன்றது எப்படி ஒரு விஷம் சாப்பிட்ற மாதிரி தான். ஏன்னா அது உடனே நம்மளை கொள்ளாது, கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய மன அமைதியை சாகடிச்சிடும். ஒரு நாள் நம்ம பழைய சிரிப்பு நமக்கு காணாம போயிடும், நம்ம கான்ஃபிடென்ஸ் உடைஞ்சு போயிடும், நம்ம இன்னசென்ஸ் அதை விட்டு போயிடும். அப்பதான் நமக்கு புரியும், எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு நம்மளே இழந்துட்டோம் இல்லை. அந்த ரியலைசேஷன் தான் ரொம்ப லேட்டா நமக்கு வரும். அந்த லேட் ரியலைசேஷன் கூட ஒரு பெரிய லெசனை நமக்கு வாழ்க்கையில கத்துது. இனிமே எல்லார்கிட்டையும் நீங்க உங்க உண்மையை நிரூபிக்கணும்னு அவசரப்படாதீங்க. உங்க மன அமைதியை காப்பாத்திக்கோங்க, உங்க சந்தோஷத்தை இழந்துடாதீங்க. இந்த உலகத்துல ஒரு புரோக்கன் ஹார்ட்டை விட அமைதியா அழுற மனுஷனோட அதனுடைய மனசு தான் ரொம்ப டேஞ்சரஸான. ஏன்னா நிறைய விஷயங்களை நம்மளால வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருப்போம் இல்லையா? நம்முடைய உண்மை தோத்து போச்சு, ஒரு பொய்யானவன் இந்த இப்படி இப்படி வீடா இருக்கிறானேன்னு நீங்க போராடிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க உங்களை சந்தேகப்படாதீங்க. ஒரு பொய் சொல்றவங்க உங்க இமேஜை டெஸ்ட்ராய் பண்ணலாம், பட் உங்க உண்மையை ஒரு நாள் டெஸ்ட்ராய் பண்ண முடியும். இனிமே குடும்பத்துல, உங்களுடைய சுத்தி வட்டாரத்துல உள்ள உங்களுடைய நண்பர்கள், கொலீக்ஸ் யார் வேணாலும் இருக்கட்டும், உங்களுடைய மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க கிராஸ் பண்றீங்களா, தயவு செஞ்சு மனசு உடைஞ்சு போயிடாதீங்க.
அவங்க கிட்ட நம்ம யாருன்றதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய போராடாதீங்க. நீங்களா இருங்க. உங்க உண்மை கண்டிப்பா ஒரு நாள் பேசும். உண்மை சில நிமிடங்கள்ல சைலண்டா இருக்கும். அது வரும்பொழுது அந்த சைலன்ஸ் இருக்கு பத்தியா, பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். அதை மறந்துடக்கூடாது. பொய்யால ஒரு சில நாட்கள் தான் ஜெயிக்க முடியும். உண்மை தாமதமா வந்தாலும் சூப்பரா வரும், நல்ல வெற்றியை கொடுக்கும். உங்க மன அமைதியை நீங்க காப்பாத்திக்கோங்க. இந்த உலகத்துல உங்க மன அமைதியை விட பெரிய செல்வம் வேற எதுவுமே இல்லை. ஒருவேளை இந்த வீடியோ உங்க மனசை டச் பண்ணியிருந்தா, நீங்க நிறைய பேர் குடும்பத்துல நம்முடைய விஷயங்களை ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக போராடிட்டு இருக்கீங்களா, இது வீடியோ பார்த்துக்கோங்க. ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, உண்மை ஒரு நாளும் தோத்து போகாது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கும் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.